தலைப்பு: முறுமுறுப்பு மறுரூபமாக்கும் சத்தியங்கள். பக்கம் 1. முறுமுறுப்பு. முறுமுறுப்பதையும் குறை கூறுவதையும் நாம் எப்படி நிறுத்திக் கொள்ளலாம்? யூதாவின் புஸ்தகத்தில் உள்ள 12 முதல் 16 வரையிலான வசனங்களைக் கொண்டு நாம் பாடத்தை துவங்கலாம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும், இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும், தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ நான் எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும், தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடந்து கொள்ளுகிறவர்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். அப்போஸ்தலனாகிய யூதா அவரது நாட்களில் பிரபலமடைந்து வாழ்ந்து கொண்டிருந்த கருத்துக்கள், அதாவது கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தினை மறுக்கின்ற நாஸ்டிக் ஹெர்சி, சமரச மறையியல் ஞான கோட்பாட்டின் கருத்துக்கள் குறித்து எச்சரித்துள்ளார். மேலும் நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய தவறான கொள்கைகள் மீது நமக்கு இருக்கும் எந்த விருப்பங்களையும் நம்மிடமிருந்து அப்புறப்படுத்தத்தக்கதாய் பார்த்து கொள்ளுவோமாக. யூதா அவர்கள் பேசியுள்ளதான காரியங்கள் அனைத்தும் நமது ஐக்கியத்தில் உள்ள சகோதரர்கள் மத்தியில் காணப்படும் என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம். இன்றுள்ள நமது வேத மாணவர்களின் கூட்டங்களில் அத்தகைய காரியங்கள் காணப்படுகிறதில்லை. எனினும் நாம் அனைவரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலராகிய பவுலும் எபேசுவிலுள்ள மூப்பர்களிடம், தான் போன பிற்பாடு உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மேலும் அப்போஸ்தலராகிய பேதுருவும், இஸ்ரவேலர்கள் மத்தியில் கள்ள தீர்க்கதரிசிகள் காணப்பட்டது போன்று சிலர் கிறிஸ்தவ கொள்கைகளை போதிப்பவர்களாக தோற்றமளித்து கொண்டு, ஆனாலும் கிறிஸ்துவின் இனிமையான போதனைகளுக்கு எதிராக போதிப்பவர்களாக காணப்படுவார்கள் என்று கூறி தன் நாட்களில் காணப்பட்ட சகோதரர்களை எச்சரித்தார். இத்தகையவர்களின் செல்வாக்குகளானது புது சிருஷ்டியினுடைய வழிகளுக்கு ஊறு விளைவிக்கின்றதாக காணப்படும். சத்தியம் தூஷிக்கப்பட வழிநடத்தப்படுகின்றதாய் இருக்கும். இம்மூன்று அப்போஸ்தலர்களுடைய இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளானது நம்மை விழித்திருந்து ஜெபம் பண்ண ஏவுகின்றதாய் இருக்கின்றது. இன்னும் பரிசுத்தமாகட்டும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய இருதயத்தின் தன்மையானது வெளிப்படத்தக்கதாக தேவன் அனுபவங்களை அனுமதிக்கின்றார். ஒவ்வொரு அனுபவங்களிலும் கிறிஸ்தவ கொள்கைகளை பின்பற்றி இப்படியாக இன்னும் நீதி செய்பவர்களாகவும் இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் காணப்படுவது நமக்கேற்ற காரியமாகும். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரையிலுள்ள வசனங்களில் இடம்பெறும் காட்சியில் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் பாதம் பிரகாசமான வெண்கலமாக இருப்பதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. அப்போஸ்தலனாகிய யோவான் மனுஷகுமாரனை, இயேசுவை பாதம் வரையிலுமாக வஸ்திரம் அணிந்தவராகவும் பிரகாசமாய் ஜொலிக்கும் பாதங்களை உடையவராகவும் கண்டார். இது தேவ ஜனங்களுடைய குணத்தினை சித்தரிக்கின்றதாய் இருக்கின்றது. வெண்கலம் பரிபூரண அல்லது நீதிமானாக்கப்பட்ட மனுஷீக சுபாவத்தினை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. இந்த வெண்கலமானது உலைக்களத்தில் காய்ந்தது போன்று தோற்றமளிக்கின்றது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இது மல்கியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய தீர்க்க தரிசனத்தினை நினைப்பூட்டுகின்றது. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். தீர்க்க தரிசன பார்வையில்
கிறிஸ்துவின் இரண்டாம் வந்திருத்தல், ரகசிய வந்திருத்தல், பருஷியா 1874 வருடம் முதற்கொண்டு நாம் அந்த நாளில்தான் இருந்து வருகிறோம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. 1 பேதுரு 4:17. நமது நீதிமானாக்கப்படுதல் எனும் வெண்கலமானது உண்மையுள்ளவர்களுக்கே உரிய வெளிச்சத்தில் மிகவும் பிரகாசிக்கத்தக்கதாகவும் தேவனுக்கான நமது நேர்மையின் விஷயத்தில் பரீட்சிக்கப்படத்தக்கதாகவும் வேண்டி நம்மை சுத்திகரிக்கும் வண்ணமாய் தேவன் சுவிசேஷ யுகத்தினுடைய இறுதி காலங்களில் உபத்திரவத்தின் சூளை என சோதனைகளை அனுமதிக்கின்றார். யூதா அடிகளார் கூறுவது போன்று தங்கள் சொந்த சித்தங்களின்படி காரியங்கள் நடக்கத்தக்கதாக நாடிடும் முறுமுறுப்பவர்கள் நம் மத்தியில் காணப்படுவார்கள் எனில் நாம் ஆச்சரியமடைய வேண்டாம். நாமும் இத்தகைய முறுமுறுப்புகளில் ஒருவராக இருக்கின்றோமா என்று நம்மிடமே கேட்டுக்கொள்ளுவோமாக. நாம் ஒருவேளை முறுமுறுப்பவர்களாய் இருப்போமானால் நம்மை மாற்றும்படிக்கு தேவனிடம் கேட்போமாக. கொஞ்சம் புளித்தமா முழு மாவையும் புளிக்க பண்ணுவது போன்று பாவமும் நாசகரமான ஒரு வளர்ச்சியாகும். ஆகையால் முறுமுறுப்பு ஒரு பழக்கமாகிடலாம். மேலும் இத்தகைய ஒரு பழக்கத்தினை மாற்றிடுவது சுலபமான காரியமா? இதற்கு கிருபையின் சிங்காசனத்தினிடத்தில் ஜெபமும் வேண்டுதலும் ஏறெடுக்கப்பட வேண்டும். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அவர் நம்மை வணைந்து மாற்றிடுவார். லூக்கா 1:37. ஒருவர் மிகவும் சீர்கேடு அடைந்துள்ளாரெனில் சீரழிவை சரி செய்ய அதிகம் பிரயாசம் அவசியமாகிடும். மாற விரும்புவது என்பது மாத்திரம் போதாது. நாம் தொடர்ந்து தேவனுடைய உதவிக்காக நாடிக்கொண்டும் கதவை தட்டிக்கொண்டும் அவரிடம் கேட்டுக்கொண்டும் இருந்து செயலாற்றிட வேண்டும், செயல்பட வேண்டும். முறுமுறுப்பு என்றால் என்ன எனும் தலைப்பின் கீழ் காணலாம். முறுமுறுத்தல் என்பது முணுமுணுக்கும் குரலில் குறை கூறுதலாகும். இது அடிக்கடி யாதொன்றை குறித்தோ அல்லது யாதொன்றிற்கு எதிராகவோ அதிருப்தியை, மன நிறைவின்மையை வெளிப்படுத்துவதும் முணங்குதலுமாகும். வெப்ஸ்டர்ஸ் ஆன்லைன் டிக்ஷனரி. முறுமுறுத்தல் என்பது நம் விஷயங்களில் நாம் மன நிறைவற்று இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. முதலாவதாக அது அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றது. பின்னர் அது பெருமையையும் பேராசையையும் அநேகமாக வெளிப்படுத்துகிறதாக இருந்து தேவனுடைய ஏற்பாடுகளுக்கு எதிராக கலகம் பண்ண வழிநடத்தி விடுகின்றதாய் இருக்கின்றது. கசப்பின் வேர்கள் நம் இருதயங்களிலும் மனங்களிலும் குடிக்கொள்ளவே தேவன் தம்முடைய அன்பிலும் இரக்கத்திலும் அனுமதித்துள்ளதான நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மீது நமக்கு அதிருப்தியும் ஏமாற்றங்களும் முளைத்து அவை வளர்ந்து நமது ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பாதகமாகிவிடும். கர்த்தருடைய வழிநடத்துதல்களின் விஷயங்களை குறித்து குறை கூறும் குற்றம் நம்மிடத்தில் உள்ளதா? அன்புக்குரிய நண்பர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான நமது கட்டுப்படுத்துதலுக்கும் பக்தி விருத்திக்கும் நன்மையாயிராத எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நமது பரம பிதாவினுடைய அன்புள்ள இருதயமானது நிகழ அனுமதிக்காது. சர்வ பூமியின் தேவனானவரால் காரியங்களை சரியாய் செய்திட முடியாதா? அவரால் நிச்சயமாக செய்திட முடியும். நான் எதிலும் மன நிறைவு கொள்வேன், ஏனெனில் தேவனின் கரமே என்னை வழிநடத்துகிறது. கவிஞன். இது விஷயத்தில் கர்த்தருடைய தரநிலையுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் நாம் அனைவருமே கொஞ்சம் குற்றம் சாட்டப்படத்தக்க நிலைமையிலேயே காணப்படுவோம். பிலிப்பியர் 2:16 முறுமுறுப்பை கர்த்தருடைய ஊழியங்களில் உள்ள காரியங்களுடனும் கூட சம்பந்தப்படுத்தி பவுலடிகளார் தெரிவித்துள்ளார். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இவ்வசனத்தில் இடம்பெறும் செய்யுங்கள், டூ என்ற வார்த்தையானது சிறிய வார்த்தைகளில் ஒன்றாக இருப்பினும் மிகவும் அழுத்தமுள்ள வார்த்தைகளில் ஒன்றாகும். கடினமான சில காரியங்களை செய்துவிட்டு மீதமானவைகளை குறித்து நாம் முறுமுறுக்கலாம் என்றில்லை. நாம் சில விஷயங்களில் திருப்தி கொண்டும் மற்ற சில விஷயங்களில் திருப்தியற்றும் இருக்கலாம் என்றில்லை. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் செய்து கொண்டிருப்பதே நம்முடைய இருதயங்கள் மற்றும் மனங்களுக்கான பரீட்சையாகும். குறை கூறுதல் என்பது நன்றியற்று இருப்பதாகும். நாம் குறை கூறுவோமே ஆனால் நாம் உலக பிரகாரமானவர்களாய் இருப்பவர்களாகுவோம். முறுமுறுப்பினுடைய ஒன்றன் பின் ஒன்றுள்ள தொடர்ச்சியான டாமினோ எஃபெக்ட் விளைவானது தடுத்து நிறுத்தப்பட்டு மாற்றம் கொண்டு வரப்படாதது வரையிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். டாமினோ விளைவு என்பது ஒன்றன் பின் ஒன்றுள்ள
தொடர்ச்சியான விளைவுகள் ஆகும். இந்த பலவீனம் மாறிப்போய் உறுதியான குணம் உருவாகுகையில் அப்பொழுது பரீட்சையில் ஜெயம் கொண்டுள்ளோம் என்று அர்த்தமாகிடும். 2 கொரிந்தியர் 12:9. முறுமுறுப்பு மற்றும் வாக்குவாதத்தினுடைய டாமினோ விளைவு நடந்தேறுவதை தடுத்து நிறுத்திவிடுங்கள். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். 1 கொரிந்தியர் 10:10. ஒப்புமை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஒரு மனுஷன் பிணம் ஒன்றினை தெருவில் எல்லோரின் கண்களுக்கு தெரியும் விதத்தில் சுமந்து வருவதை நாம் காண்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை பார்க்கும் மாத்திரத்திலேயே நாம் உறைந்து போவோம். ஏன் இப்படி சுமந்து வருகின்றார் என்று கூட அநேகமாக வினவுவோம். மேலும் யாராகிலும் ஒருவர் காவல்துறையாளனை கூட கூப்பிடலாம். ஆனால் அந்த மனுஷனோ அவன் தினந்தோறும் அந்த பிணத்தை சுமந்து கொண்டு அதன் அருவருப்பூட்டும் அசௌகரியங்களை அனுபவித்தாக வேண்டும் என்று கூறுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மனுஷனை நாம் பைத்தியம் என்றல்லவா நினைப்போம். ஆனால் நம்மில் சிலர் இப்படி உருவகமான விதத்தில் செய்கின்றோம் அல்லவா? கொலோசையர் 3:3 அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று கூறுகிறார். எனினும் நம்முடைய பிணமானது ஒவ்வொரு நாளும் குறை கூறிக் கொண்டிருக்கின்றது, முறுமுறுத்து கொண்டிருக்கிறது, அதிருப்திப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது எத்தனை வினோதமான பிணம்! இதனை புதைக்க நாம் ஆயத்தமான பிற்பாடு புதைப்பதற்கு பதிலாக நாம் அதை பத்திரப்படுத்துகின்றோம். மற்றும் அப்பிணமானது அதன் நிலைமையினை குறித்து முறுமுறுக்கும் மற்றும் குறை கூறும் தன்மை உடையதாகவும் இருக்கின்றது. அன்புக்குரிய நண்பர்களே, ஒருவேளை பிணத்தை நாம் புதைப்போமானால் இப்படியே நாம் நமது பூமிக்குரிய நலன்கள், விருப்பங்கள், தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளின் காரியங்களில் செய்ய வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். நாம் பிணத்தை நம் பார்வைக்கு மறைவாக்கிட வேண்டும். அதை கல்லறைக்குள்ளாக்கிட வேண்டும். அதை புதைத்திட வேண்டும். மேலும் பழைய மனுஷன் குறை கூறிடும் ஒவ்வொரு வேளையிலும் அவனை புதைத்து போடும் விதமாக கூடுதல் மண்ணை அவன் மேல் அள்ளி போட்டு விட வேண்டும். உங்களுடைய ஜீவியத்தின் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட ஜீவியத்தை நீங்கள் ஜீவியுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசையர் 3:2. இப்படி இருப்பீர்களானால் கீழான சாதாரண காரியங்களுக்காய் முறுமுறுத்திடுவதற்குரிய சோதனை வெகுவாய் குறைந்துவிடும். வேதத்தில் முறுமுறுப்பிற்கான உதாரணங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளில் முறுமுறுத்ததற்கான அநேகம் உதாரணங்களை நாம் பெற்றிருக்கிறோம். உதாரணம் 1. பழைய ஏற்பாட்டில் இடம்பெறும் எண்ணாகமம் புஸ்தகமானது முணுமுணுத்தலின் நாளாகமம் என்று எளிதில் சொல்லப்படலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் மற்றும் தேவனுக்கும் எதிராய் முணுமுணுத்தார்கள். எண்ணாகமம் 12:1 நாம் வாசிப்பதாவது, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசினார்கள். மோசே திருமணம் பண்ணினதன் நிமித்தமாய் மிரியாமும் ஆரோனும் அதிருப்தி கொண்டிருந்தனர். இன்னுமாக குடும்பத்தினரின் விருப்பங்களை குறித்து கலந்தாலோசிக்காமல் திருமணம் பண்ணும் அளவுக்கு மோசே மதியீனமாய் நடந்து கொண்டுள்ளார் என எண்ணினார்கள். இன்னுமாக எத்தியோப்பியா ஸ்திரீயை விவாகம் பண்ணினதில் மோசே மதியீனமாய் காணப்பட்டுள்ளார் என்றும் எண்ணினார்கள். எனினும் இவர்களுடைய முறுமுறுப்பிற்கான உண்மையான காரணம் இவர்களுடைய இருதயங்களினுடைய பெருமையும் சுயநலமான பேராசைகளுமே ஆகும். 2 நாம் வாசிப்பதாவது, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். தேவனுடைய திட்டங்கள் மற்றும் நோக்கங்கள் தொடர்புடைய விஷயங்களில் நம்முடைய இருதயங்களிலும் ஜீவியங்களிலும் வெளிப்படும் ஒவ்வொரு அதிருப்தியின் மனநிலைமையையும் தேவன் கவனிப்பார் மற்றும் செவி கொடுத்து கேட்பார் என்பது நமக்கு உறுதியே. அவை நமக்கு எதிராய் குற்றமாய் சாட்டப்படும். முறுமுறுப்பினுடைய பின்விளைவுகளை கவனியுங்கள். மிரியாம் குஷ்டரோகியானால். குஷ்டரோகம் என்பது பாவத்திற்கு ஒரு நிழலாகும். கர்த்தருக்கு எதிராக புரிந்த கலகத்திலும் அவரது திட்டங்கள் மற்றும் நோக்கங்களுக்கு எதிராக முறுமுறுத்த விஷயத்திலும் மிரியாம் அநேகமாக ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு, அதாவது வழிநடத்துபவர்களுக்கு, எல்டர்ஸ்க்கு அடையாளமாக இருக்கிறாள்.
மிரியாமினுடைய 7 நாட்களின் தண்டனை என்பது கர்த்தருக்கும் அவரது ஏற்பாடுகளுக்கும் விரோதமான கலகத்திற்கு நேராக வழிநடத்துபவர்களுக்குரிய நித்தியமான தண்டனைக்குரிய அடையாளமாய் இருக்கின்றது. அதாவது 2ஆம் மரணத்திற்கான அடையாளமாகும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6 முதல் 15 வசனங்கள். யூதா 13ஆம் வசனம். கிறிஸ்துவை ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கான தலைவர் என அடையாளம் கண்டு கொள்ள தவறுகிறவர்களாகவும், தம் வாய்க்கருவிகள் என ஊழியக்காரர்கள் என அவரால் பயன்படுத்தப்படுகிறவர்களை கனம் பண்ண தவறுகிறவர்களாகவும் காணப்படுபவர்களுக்கு மிரியாம் அடையாளமாக காணப்படுகின்றார். ரீப்ரிண்ட் நம்பர் 4037. இந்த நிழலில் ஆரோன் மற்ற மனுஷரின் காரியங்களில் தலையிடுகிறவர்களுக்கு அடையாளமாகுகின்றார். ரீப்ரிண்ட் நம்பர் 3061. இந்த ஒரு சம்பவத்திலும் இவர் பொன்னினாலான கன்றுக்குட்டி செய்த சம்பவத்திலும் பலவீனமான குணலட்சணத்தை உடையவராய் வெளிப்படுகின்றார். ரீப்ரிண்ட் நம்பர் 5308. மோசேயின் பிள்ளைகளானவர்கள் அவருக்கு பின் யூதர்களால் தேர்ந்தெடுக்கப்படாதபடிக்கு அநேகமாக தேவன் இந்த திருமணத்தை அனுமதித்தார். யூதர்கள் கர்த்தரையே தங்கள் தலைவராக நோக்கி பார்க்க வேண்டியவர்களாய் இருந்தனர். ரீப்ரிண்ட் நம்பர் 3061-4. மிரியாமிற்கு பதிலாக புறவினத்தாளாகிய சிப்போரால் முதல் சீமாட்டியின் ஸ்தானத்தினை எடுத்துக்கொண்டு மத விஷயங்களில் மிரியாம் பொறாமை கொள்ளுவதற்கு ஏதுவானாள். ரீப்ரிண்ட் நம்பர் 5308-1. சிப்போரால் கிறிஸ்துவினுடைய மணவாட்டிக்கு அடையாளமாய் இருக்கின்றாள். ரீப்ரிண்ட் நம்பர் 1651-6. அநேகமாக மோசேயின் முதல் மனைவி மரித்து போயும் சிப்போரால் அவரது 2ஆம் மனைவியாகவும் காணப்பட வேண்டும். ரீப்ரிண்ட் நம்பர் 5308-1. உதாரணம் 2. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள். திராட்சத் தோட்டக்காரர் ஓமையில் 1ஆம் மணி நேரத்தில் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்து வேலை பார்த்த மனுஷர்கள் கடைசி மணி நேரத்தில் வந்து வேலை பார்த்தவர்கள் பெற்றுக்கொண்ட அதே சம்பளத்தை தாங்களும் பெற்றுக்கொண்டதன் நிமித்தம் முறுமுறுத்தார்கள் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார். ஜீவியத்தின் ஏற்றத்தாழ்வுகள் குறித்து முறுமுறுத்த கர்த்தருடைய திராட்சத் தோட்டத்தில் உள்ள இத்தகைய வேலையாட்கள் உண்மையில் வீட்டெஜமானுக்கு எதிராக முறுமுறுக்கின்றனர் என்று இயேசு தெரிவித்துள்ளார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தருடைய நன்மைகளானது பல்வேறு வழிகளில் நமக்கு சான்று பகிரப்பட்டுள்ளது. ஆகையால் எவ்விதமான நன்றியற்ற எண்ணங்களையும் நம் மனதிற்குள்ளாக நாம் அனுமதியாமல் இருப்போமாக. உதாரணம் 3. இயேசுவினுடைய ஊழிய காலத்தின் பிந்தைய காலங்களில் அவர் மிகவும் வெளிப்படையாய் பேசினார். அவர் தம்மை வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான அப்பம் என்றும், இந்த அப்பத்தினை புசிப்பவன் எவனும் என்றென்றும் ஜீவிப்பான் என்றும், அவனை தேவன் கடைசி நாளில் எழுப்புவார் என்றும் தெரிவித்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்று கூறி முறுமுறுத்தார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஓ, அவர்கள் முறுமுறுத்தார்கள். இன்னுமாக தமது மாம்சத்தை புசியாமலும் தமது இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் அவர்களுக்கு தம்மிடத்தில் எந்த பங்கும் இல்லை என்று இயேசு கூறினார். அவர்களோ, இது கடினமான உபதேசம், யாரால் இவற்றையெல்லாம் சகித்திட முடியும்? இது மிகவும் கடினம், புரிந்து கொள்ளவே கடினமாயிருக்கிறது. யாரால் இதையெல்லாம் சகித்து காணப்பட முடியும்? இது என்னவெல்லாம் நிந்தனைகளை கொண்டு வந்திடும் பாருங்கள். இது என்னவெல்லாம் இடர்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திடும் பாருங்கள் என்றார்கள். அவர்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவையின் நிமித்தமான நிந்தனைகளை விரும்பவில்லை. அவமானத்தை சகிக்கவோ தங்களை வெறுமையாக்கிக் கொள்ளவோ விரும்பிடவில்லை. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எனும் அப்போஸ்தலனாகிய பவுலின் புத்திமதியை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் இயேசுவை பிசாசு பிடித்தவர் என்றும் மனநிலை பாதித்தவர் என்றும் கூறினார்கள். அவரது பாதை உலகிற்கு நேர்மாறாய் இருந்தது. மேலும் உலகமானது அப்போஸ்தலர்களை தாறுமாறாக பேசினது. அப்போஸ்தலர்களோ
ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மற்றவர்கள் எல்லாம் திரும்பி போய்விட்டனரே, உம்மை பின்பற்றின எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார்கள். மத்தேயு 19:27. இயேசுவோ பிரதியுத்தரமாக, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ என்றார். யோவான் 6:61. இயேசுவை நெருக்கமாய் பின்பற்றி வந்தவர்களும் கூட இடரல் அடைந்து முறுமுறுத்தார்கள். அவர்களுடைய இருதயங்களை அரித்துக் கொண்டிருந்த அதே பெருமையின் மற்றும் கலகத்தின் மற்றும் அதிருப்தியின் ஆவியானது அவர்கள் மீது வந்த சோதனையினுடைய கடுமையின் கீழ் வெளிப்பட ஆரம்பித்தது. உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு, யோவான் 6:64 என்று எழுதப்பட்டிருப்பது உண்மையே. ஒரு கட்டத்தில் இயேசு அவர்களை நோக்கி, ஏக்கத்துடனும் அன்புடனும் நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். அப்போஸ்தலராகிய பேதுருவோ, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்றார். யோவான் 6:68. உண்மைதான். பேதுரு யாரிடத்தில் போவார்? ஒருவேளை சத்தியத்தை விட்டு நீங்கள் வெளியேறினால் நீங்கள் யாரிடத்தில் போவீர்கள்? ஒருவேளை நீங்கள் தேவனுடைய திட்டத்தின் மீதும் அவரது திவ்ய வழிநடத்துதல்கள் மீதும் அதிருப்தியும் திருப்தியின்மையும் அடைந்து பின்வாங்கி விடுவீர்களானால் யாரிடத்தில் போவீர்கள்? மேலும் முறுமுறுப்பிற்கான நிவாரணை என்ன? ஜெபம் மற்றும் விண்ணப்பம் பண்ணுவதின் மூலம் கடந்து வரும் தேவ உதவியோடு கூட கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள சில உதவிகரமான காரியங்களை உங்கள் கவனத்திற்கு வைக்கின்றோம். எப்படி முறுமுறுப்பதை நாம் நிறுத்துவது? இதோ 6 யோசனைகள் பின்வருமாறு. 1. குறை கூறுதல். முறுமுறுத்தல் என்பது ஓர் அபாயகரமான பாவம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய எதிராளியானவன் நம்முடைய ஜீவியங்களில் தேவன் சித்தம் கொண்டுள்ள நோக்கத்தினை நாம் நிறைவேற்றிடுவதை விரும்புவதில்லை என்பதை நாம் அறிவோம். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியங்களில் இச்சை அல்லது கெட்ட பழக்கங்கள் மூலம் உங்களையோ அல்லது என்னையோ எதிராளியானவனால் வழிவிலகி போக செய்ய முடியவில்லை எனில், பின்னர் எதிராளியானவன் தன் வலையில் சிக்க வைப்பதற்கென்று வேறு வகையான தூண்டில் இரையை போடுவான். நம்மில் அநேகருக்கு தேவனுக்கு எதிராக முணுமுணுப்பதே, அதிருப்தியை வெளிப்படுத்துவதே, முறுமுறுப்பதே அந்த தூண்டில் இரையாக காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 9:24, 10:13. முறுமுறுப்பது என்பது பாவமாகும். அது பாவம் என்று சொல்லப்படுவதற்குரிய 10 காரணங்கள் பின்வருமாறு. 1. வேதாகமத்தில் தேவன் நமக்காக அக்கறை கொண்டிருக்கிறதை வெளிப்படுத்திடும் நமக்கான அவருடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் காணப்படுகையில் நாம் முறுமுறுப்பது என்பது அவருடைய திராணியை, ஆற்றலை சந்தேகிக்கிறதாய் இருக்கும். ரோமர் 8:28, 1 கொரிந்தியர் 15:22. 2. முறுமுறுத்தல் என்பது தேவ சித்தத்திற்கு எதிராய் கலகம் புரிதலாய் இருக்கும். யோபு 23:2. ஆகையால் முறுமுறுத்தல் என்பது தேவன் அவரது ஏற்ற காலங்களில் நமக்கு கொடுக்கும் ஏற்ற அனுபவங்களில் நாம் அதிருப்தி அடைவதை குறிக்கின்றதாய் இருக்கும். பிரசங்கி 3:1. முறுமுறுத்து கொண்டிருந்த இஸ்ரவேலர்களிடம் யோசுவாவும் காலேபும் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் என்று எடுத்து கூறினார்கள். என்னாகமம் 14:9. ஆனால் இவர்களுக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக இஸ்ரவேலர்களோ கலகத்தனமான தங்களது திட்டங்களுக்கு இணங்கி நடக்கக்கூடிய புதிய தலைவர்களை தேர்ந்தெடுக்க ஆயத்தமானார்கள். 3. முறுமுறுத்தல் என்பது தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தினை இகழும் காரியத்தின் மாற்று உருவமாகும். அதாவது தேவனை பெரியவர் என்றும் நாம் அடையாளம் கண்டு கொண்டு காணப்படும் அதே வேளையில் நமது வழிகள் மிகவும் கீழான அற்பமான வழிகளாக இருக்கின்ற போதிலும் காரியங்களானது நமது வழிகளின்படி நடந்தேற வேண்டும் என்று நாம் விரும்புவதின் மூலம் தேவனுடைய வழிகளை குறித்து குறை கூறுகிறவர்களாக இருப்போம். ஏசாயா 55:8. 4. முறுமுறுத்தல் என்பது தேவனுடைய திராணியை, செயல்திறமையை இகழ்வதாகும். 10 வேவுக்காரர்களின் தகவலானது தேவன் நம்பிக்கையற்ற தன்மையின் தோற்றத்தினை வெளிப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. என்னாகமம் 13 பார்க்கவும். இஸ்ரவேலர்களை
ரட்சிக்கும்படிக்கு தேவன் கடலின் நடுவே வழியினை திறந்தார். அவர்களை போஷிக்கும்படிக்கு வானங்களை திறந்தார். அவர்களுக்கு தண்ணீர் வழங்கத்தக்கதாக கன்மலைகளை பிளந்தார். அவர்களது வனாந்தர பிரயாணம் எங்கும் வல்லமை மிக்க சேனைகளை தேவன் தோற்கடித்தார். பூமியிலே மிகவும் வல்லமையுள்ள தேசமாக விளங்கின எகிப்தியர்களிடமிருந்து அவர் அவர்களை விடுவித்துள்ளார். இப்போதும் அவர்கள் கடந்து வந்துள்ள புதிய தேசத்திலும் எழும்ப வாய்ப்புள்ள அனைத்து பிரச்சனைகளையும் அவரால் நிச்சயமாகவே எதிர்கொள்ள முடியும். 5. முறுமுறுப்பு என்பது சுய அனுதாபம் பாராட்டிக் கொள்ள வழிநடத்துகின்றதாய் இருக்கின்றது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் என்றார்கள். என்னாகமம் 14:2 முறுமுறுக்கிறவர்கள் பெரும்பாலும் தங்களுக்காக துக்கம் அவர்களாக காணப்பட்டு தாங்கள் எப்படி மோசமாக நடத்தப்பட்டுள்ளனர் என்பதிலும் கொடுமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்பதிலும் கைவிடப்பட்டுள்ளனர் என்பதிலுமே கவனம் செலுத்துகின்றனர். 6. முறுமுறுப்பு என்பது தவறான விவரங்களின் காரணமாய் உருவாகுகின்றது. தவறான விவரங்களை பரப்பிடும் வீண் பேச்சு, புறங்கூறுதல், தூஷணம், பொய்சாட்சி எனும் நாவின் பாவங்களானது முறுமுறுப்பு தழைத்தோங்கும் சூழ்நிலைமையினை உண்டு பண்ணுகின்றது. இப்படி முறையிடுபவர்களாய் நாம் இருக்கின்றோமா? 7. நமக்கு முன்புள்ள பரம அழைப்பிற்கான ஓட்டத்தினை ஓடிடுவதற்கு அவசியமான பலனையும் நமது சிலுவையை சுமப்பதற்கு அவசியமான பலனையும் இந்த முறுமுறுப்பானது வீணாக்கி காலியாக்கி விடுகின்றது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1 என்று வசனம் காணப்படுகின்றதினால் நாம் தேவையற்ற அதிகப்படியான மற்றும் ஆபத்தான பாவ மூட்டைகளை சுமக்காமல் இருந்தோமே ஆனால் மத்தேயு 11:30 இயேசு வாக்களித்துள்ளது போன்று சிலுவையானது இலகுவான பாரத்துடன் காணப்படும். 8. முறுமுறுப்பானது நல் கணிப்பை பகுத்துணரும் இயல்பினை சிதைத்து விடுகின்றது. முறுமுறுப்பவர்கள் உண்மையினை தவறாக புரிந்து கொள்ளுபவர்களாகவும் தவறாக எடுத்துக் கொள்ளுபவராகவும் இருப்பார். உதாரணத்திற்கு, தேவன் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து மகிமையான விதத்தில் விடுவித்த பிற்பாடு இஸ்ரவேலர்களோ எகிப்திலிருந்த போதுள்ள தங்கள் ஜீவியமே நன்றாய் இருந்ததென கூறத் துவங்கி, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வனாந்திரத்தில் கொன்று போடும்படிக்கே யெகோவா தேவன் எங்களை எகிப்திலிருந்து விடுவித்தார். இந்த யெகோவா தேவன் மீட்பரல்ல, இவர் பார்வோனை விட கொடுமையானவராய் இருக்கின்றாரே என்றனர். இங்கு உண்மையினை சரியாய் புரிந்து கொள்ள கொஞ்சமும் முடியாத நிலைமையினை நாம் காண்கிறோம். பிற்பாடு முறுமுறுத்தவர்களாகிய இவர்கள் மோசேயை கல்லெறியவும் நாய் தான் கக்கினதை தின்ன திரும்புவது போன்று மறுபடியுமாக எகிப்தின் அடிமைத்தனத்திற்குள் திரும்பவும் முயன்றார்கள். ஜனங்கள் முறுமுறுத்த போது அவர்களது இருதயங்கள் இருளடைந்து போயின. மேலும் அவர்களால் சரியாய் பகுத்துணர முடியாமல் போயிற்று. இப்படியாக நன்மை தீமையாகவும் தீமை நன்மையாகவும் கிறிஸ்துவினுடைய கர்த்தத்துவம் நல்லதல்லவென்றும் சுய அதிகாரமுள்ள நிலையே நல்லதென்றும் உலக பிரகாரமான நண்பர்கள் நல்லவர்கள் என்றும் பெற்றோர்களும் மற்ற அதிகாரமுடையவர்களும் நல்லவர்கள் அல்ல என்றும் புரிந்து கொள்ளப்படுகிறது. எலியாவின் குமாரர்கள் மோசேயிடம், இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கின்றாயோ என்றார்கள். என்னாகமம் 16:13 9. முறுமுறுப்பின் ஆவியானது யோசியாமல் தவறான முடிவுகள் எடுக்கத்தக்கதாய் வழிநடத்துகின்றது. அதாவது இஸ்ரவேலர்கள் எகிப்திற்கு திரும்பி போக விரும்பினது போலாகும். 10. பயம் கலந்த சூழ்நிலையின் முறுமுறுப்பானது தழைத்தோங்குகின்றது. ஜனங்கள் பயம் கொள்ள வேண்டாம் என்று இருமுறை யோசுவாவும் காலேப்பும் அறிவுரை வழங்கினார்கள். என்னாகமம் 14:9. ஆனால் இஸ்ரவேலர்களின் தேவையற்ற பயமானது அவர்களது மத்தியிலுள்ள முறுமுறுப்பின் தீயினை ஊதி தீவிரமாக்கியது. அவர்கள்
அவர்களது வல்லமைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் பயமுறுத்தலையும் பாதுகாப்பின்மையையும் உணர்ந்தார்கள். அவர்களது பயம் அதிகரிக்கவே அவர்களது விசுவாசம் காணாமல் போயிற்று. இரண்டாம் தலைப்பு, தேவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை தேவன் தாமே அறிவார் என்று நம்புங்கள். தேவன் தாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை அறிவார். அவர் சித்தத்தினை செய்யத்தக்கதாக நாம் நமது சித்தங்களை ஒப்பு கொடுத்திருந்தோமே ஆனால் நமக்கான அனுபவங்களாக எவை இருக்க வேண்டும் என்று அவர் காண்கின்றாரோ அவற்றை அவர் பொறுப்பேற்கும்படிக்கு நாம் விட்டு விடுவோமாக. யோசேப்பை பாருங்கள். அவருடைய சகோதரர்களால் அவர் படுகுழிக்குள் போடப்பட்டார். அடிமைத்தனத்திற்குள்ளாக விற்கப்பட்டார். போத்திபாரின் மனைவியினால் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டார். இவரின் உதவி பெற்ற நண்பனால் மறந்து போகப்பட்டார். எனினும் இவர் முறையிட்டு குறை கூறினதாக உள்ள எந்த ஒரு பதிவையும் வேத வாக்கியங்களில் பெற்றிருக்கிறதில்லை. சகோதரர்களுக்கு எதிராக யோசேப்பு நினைத்திருந்தால் கசப்பு கொண்டிருந்திருக்கலாம். சிறைச்சாலையின் சுவர்களில் அவர் தன் கைமுட்டுக்களை ஓங்கி அடித்து தனக்கான காரியங்கள் அநியாயமாய் நடந்துள்ளது என்று முறையிட்டிருக்கலாம். ஆனால் யோசேப்பு இப்படி செய்தாரா? இல்லை. அவர் தன்னை தேவ வல்லமைக்கு ஒப்பு கொடுத்தார். அவருக்கு தேவனிடத்தில் விசுவாசம் இருந்தது. தாம் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் காணப்பட்ட இயேசுவை யோசேப்பின் வாயிலாக நோக்கி பார்க்க மறவாதிருப்போமாக. அவர் மீது பழி சுமத்தப்பட்டும் அவர் துன்புறுத்தப்பட்டும் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயக்கத்திருக்கிறவருக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஏசாயா 53:7 முறுமுறுப்பில்லாத யோசேப்பினுடைய வாழ்க்கைக்கான ரகசியம் என்ன? இதற்கான பதிலை ஆதியாகமம் 45:5 முதல் 8 வரையிலான வசனங்களில் நாம் காண்கிறோம். இங்கு எகிப்தின் அதிபதியாகிய யோசேப்பு பஞ்சத்தில் வந்துள்ள தன் சகோதரர்களிடம் பேசுகின்றார். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பாற்றுவதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார். 4 வசன பகுதிகளில் யோசேப்பு 3 முறை தேவன் என்னை அனுப்பினார் என்று கூறுகின்றார். சர்வ வல்லமையுள்ள தேவன் மீதான அசாதாரணமான விசுவாசத்தின் விளைவாக வரும் நம்பிக்கையினை பற்றி பேசுகின்றார். தேவனே காரியங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்றும் தாம் செய்வதென்ன என்பதை அவர் அறிவார் என்றுமுள்ள உண்மையினை யோசேப்பு கிரகித்துக் கொண்டார். 3வது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:18. 4வது, கர்த்தரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள் மீது கவனம் செலுத்துவோமாக. அவ்வாசீர்வாதங்கள் என்னவெனில், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஏற்பாடு. ஆகையால் மரணம் எனும் சிறைச்சாலையினின்று மனுக்குலம் அனைத்தையும் விடுவிக்கத்தக்கதாக ஈடுபலி விலைக்கிரயம் என கொடுக்கப்பட்டுள்ள இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்திற்காய் நன்றி. தேவன் மற்றும் இயேசு நம்மோடு இருக்கிறார்கள் என்ற வாக்குறுதிகள். மத்தேயு 9:2. எபிரேயர் 13:5. நாம் முறுமுறுப்பதற்கு வாய்ப்புள்ள மன அழுத்தம் தரும் எந்த சூழ்நிலைகளும் நாம் அனைத்து காரியங்களிலும் சந்தோஷத்தோடு பொறுமையாய் சகித்து முன்னேறிடும் தன்மையினை வளர்த்திடுவதற்கு வேண்டி நாம் கடந்து போக வேண்டிய பரீட்சைகளாக உண்மையில் காணப்படுகின்றன. கொலோசையர் 1:11. ரோமர் 5:4, 12:12. இதை நாம் எவ்வளவு சீக்கிரமாய் அடைகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதில் சந்தோஷம் கொள்கிறவர்களாய் இருப்போம். யோவான் 4:34,
15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். உபத்திரவத்தின் மத்தியில் தேவனுடைய உதவியினால் குணலட்சணங்களில் ஏற்படும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களானது கிறிஸ்துவுக்குள்ளான புது சிருஷ்டிகளை தேவ சித்தத்திற்கு முழுமையாய் ஒப்பு கொடுப்பதற்கு ஏதுவானவர்களாக, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி கொள்ளுவதற்கு ஏதுவானவர்களாக மற்றும் மனமுவந்து சந்தோஷத்தோடு சுயத்தை மறுப்பதன் மூலமாகவும் சுயத்தை பலி செலுத்துவதன் மூலமாகவும் பரமபிதாவுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருவதற்கு ஏதுவானவர்களாக வளர்த்துகின்றபடியினால் உங்களது உபத்திரவமான அனுபவங்களை வேறு எதற்காகவும் கைமாற்றி விற்று போட எண்ணாதிருங்கள். கீழே உதவிகரமான ஜெபம் கொடுக்கப்பட்டுள்ளது. சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவே, உதாரணத்திற்கு என்னுடைய வாழ்க்கையிலுள்ள இந்த ஓர் அனுபவத்தின் விஷயத்தில், என்னுடைய இந்த ஓர் உறவு முறையின் விஷயத்தில் உம்முடைய சித்தம் நடப்பதாக. பரமபிதாவே, என்ன பேச வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. தயவு கூர்ந்து எனக்கு காண்பித்து கொடுப்பீர்களா? தேவனே, உம்மை நான் நம்புகிறேன். தயவு கூர்ந்து ஏற்ற வார்த்தைகளை என் நாவுக்கு அருளுவீராக. தயவு கூர்ந்து என் பாதைகளுக்கு வழிகாட்டுவீராக. தயவு கூர்ந்து என் நாவுக்கு காவல் வைத்திடும். உமக்கு நான் ஏமாற்றம் தராதபடிக்கு தயவு கூர்ந்து உதவியருளும். தயவு கூர்ந்து குணலட்சணத்தில் உம் குமாரன் போலாக உதவியருளும். முறுமுறுக்காமல் இருக்கும் ஒழுங்கினை கொண்டிருங்கள். இந்த ஒழுங்குள்ள குணத்தினை கொண்டிருக்க ஜெபியுங்கள். 5. சந்தோஷமாயிருங்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவன் மீதுள்ள முழு நம்பிக்கையின் விளைவான தைரியத்திலிருந்து சந்தோஷம் கடந்து வருகின்றது. நம்பிக்கை என்பது தேவனோடு கூட சஞ்சரித்து சம்பாஷித்து வாழும் வாழ்க்கையிலிருந்து வளரும் அவர் மீதான உறுதியான விசுவாசத்தின் விளைவாக வருகின்றது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 37ஆம் சங்கீதம் 4 முதல் 6 வசனங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சந்தோஷம் என்பது பரவக்கூடியது. மேலும் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அது ஔஷதம் என்று கூறப்பட்டுள்ளது. 6. நன்றியுள்ளவர்களாயிருங்கள், மன நிறைவுடன் இருங்கள். ஏனெனில் நமக்கு தேவையானதை தேவன் கொடுக்கின்றாரே ஒழிய நமது மாம்சம் ஆசைப்படுபவைகளை அவர் கொடுக்கிறதில்லை. காரணம், எது நம்மில் அவர் சித்தத்தை செய்வதற்குரிய மகா அன்பை வளர்த்துவதற்கு உதவியாக இருக்கும் என்றும், எது நீதியுள்ளவர்களாக நம்மை இருக்க பண்ணுவதற்கு உதவிடும் என்றும் அவர் நன்கு அறிவார். நீதியுள்ளவர்களாயிருந்தால் தவிர மற்றபடி அவரை பிரியப்படுத்திட முடியாது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் பண ஆசையில்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நன்றியுள்ளவர்களாய் இருப்பதற்கு சில உதவி குறிப்புகள். 1. உங்கள் ஜெபங்களை தேவனுக்கான அனைத்து நன்றிகளுடன் ஆரம்பியுங்கள். 2. ஒவ்வொரு நாளிலும் நன்றி செலுத்த வேண்டிய அனைத்து காரியங்களையும் குறித்து சிந்தியுங்கள் அல்லது எழுதி வையுங்கள். 3. மற்றவர்களிடத்தில் உள்ள உங்கள் எதிர்பார்ப்பினை குறைத்துக் கொள்ளுங்கள். மாறாக உங்கள் ஜீவியத்தினுடைய அனைத்து காரியங்கள் மீது துவக்கம் முதல் முடிவு வரை பரமபிதாவுக்கு இருக்கும் கவனத்தின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருங்கள். சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். புண்பட்டு வருத்தமடையாதிருங்கள். கிறிஸ்துவின் மூலமான தேவனுடைய உதவியினை நாடி சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுங்கள். உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். இறுதியாக நமது விசுவாசத்தை துவக்கினவரும் முடிப்பவருமாகிய இயேசுவின் மீது நமது கண்களை பதிய வைப்போமாக. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பாடிக்கொண்டே பரம பட்டணத்திற்கு நேரான பாதை முழுவதும் அவரை பின்தொடர்ந்து போவோமாக. நாம் விழுந்து போகாதபடிக்கு நமது மீட்பர் நம்மோடு உள்ளார் என்று அறிந்து கொண்டவர்களாக எல்லாவற்றிற்காகவும் நன்றி ஏறெடுப்போமாக. பரலோகத்திலும் பூமியிலும்
சகல அதிகாரமுடையவர் நம்மிடம், உபத்திரவமுள்ள உலகத்திற்குள் கடந்து செல்லுங்கள், நான் முடிவு பரியந்தம் எப்போதும் உங்களோடு கூட இருப்பேன் என்று கூறுகின்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 முதல் 39 வரையிலுள்ள வசனங்களில் உள்ள பவுலின் செய்தியிலிருந்து ஊக்கமடையுங்கள். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். நாம் முறுமுறுக்காமல், மாறாக தேவன் நமக்கு நியமித்துள்ளதான ஒவ்வொரு உபத்திரவத்திலும் ஒரு தெய்வீக திட்டம் உள்ளது என அறிந்தவர்களாக, நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியில் அவரிடம் ஜெபம் ஏறெடுக்கவும் அவரை துதிக்கவும் தக்கதாக தேவன் நமக்கு உதவுவாராக. உபத்திரவம் நம்முடைய நன்மைக்கானது என்றும், நம்மை தாழ்மை கொள்ள செய்யவும் நம்மை பரீட்சிக்கவும் வருகின்றது என்றும் அறிந்தவர்களாக நாம் களி கூறுவோமாக. மேலும் இவை இறுதியில் நமக்கு நன்மையாக முடியும் என்றுள்ள தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கை கொண்டவர்களாக அவருக்கு முழுமையாக கீழ்ப்படிவோமாக. ஆமேன். தலையில் பாய்ந்த அம்புகள். சீசர் அவர்கள் தன் பிரபுக்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் வேண்டி மாபெரும் விருந்து ஒன்றை ஆயத்தம் பண்ணியிருந்ததை குறித்து நாம் வாசித்திருக்கின்றோம். ஆனால் அந்த நியமிக்கப்பட்ட நாளிலோ விருந்து உபசாரத்திற்கென்று பிரம்மாண்டமாய் ஏதும் செய்ய முடியாத அளவுக்கு பெருமழை வந்தது. அந்த நாளினை மிகவும் மோசமான சூழ்நிலைக்குள்ளாக்கிற்று. இதனால் அதிருப்தியும் கோபமும் அடைந்தார் சீசர். பின்பு அம்புகளை தங்களிடத்தில் வைத்திருக்கும் யாவரும் தங்கள் பிரதான தெய்வமாகிய ஜூபிட்டர் இத்தகைய மழையான வானிலையினை அனுமதித்தமைக்கு தங்கள் சார்பிலான எதிர்ப்பினை ஜூபிட்டருக்கு எதிராய் தெரிவிக்கத்தக்கதாக ஜூபிட்டர் மீது அம்புகளை எய்துவிடும்படிக்கு கட்டளையிட்டார். அவர்கள் அப்படி செய்தபோது வானத்தை நோக்கி அவர்களால் செலுத்தப்பட்ட அம்புகளோ திரும்பி அவர்கள் தலைகளுக்கு நேராகவே பாய்ந்தது. அதனால் அவர்களில் அநேகர் மோசமான காயங்களை அடைந்தனர். இதுபோலவே நம்முடைய முறுமுறுப்புகளும் தேவனை நோக்கி எய்து அனுப்பப்படும் அநேகம் அம்புகளாக காணப்படுகின்றபடியினால் அவை நம் சொந்த தலையினிடத்திற்கே திரும்பி வரும். அவை தேவனை காயப்படுத்துவதில்லை, மாறாக நம்மையே காயப்படுத்திவிடும் என்ற உண்மையினை புரிந்து கொள்ளுவோமாக. தொகுப்பாளர் சகோதரர் ஏசி ஃப்ரே. ஆமேன், ஆமேன். சொல்ல முடியாதே எந்த நாள் நாட்டோறும் அழுது கொண்டிருக்கும் அனுதின தேவைகளுடைய பார பலுவின் கீழ்தனில் நான் இவைகளினால் மகிழ்ச்சியாயிருக்கின்றேன் என்று, ஆம் மகிழ்கின்றேன் என்று எந்த நாள் சொல்ல இயலாதே. ஆனாலும் சொல்ல முடியுமே எந்த நாள் இக்கரடுமுரடான பாதைதனில் நடப்பது. அவர் திருவுளமாயிருந்தால் நான் நடப்பேன் என்று, ஆம் அப்படியே நடப்பேன் என்று எந்த நாள் சொல்ல இயலுமே. சிந்திக்க முடியாதே எந்த நாள் சுடர்விடும் கதிரவனை கார்மேகங்கள் மறைக்கையில் எல்லாம் நன்றாகவே உள்ளது என்று, ஆம் நன்று என எந்த நாள் எண்ணிட இயலாதே. ஆனாலும் எண்ணிட முடியுமே எந்த நாள் ஜீவனுள்ள அன்புள்ள தேவனோ நன்றாகவே உள்ளது என்று எண்ணிடில் நானும் உம் சித்தம் ஆகக் கடவது என்று, ஆம் அதுவே ஆகக் கடவது என்று எந்த நாள் எண்ண இயலுமே. பேச முடியாதே சந்தோஷமுள்ள துணிகளில் எந்த நாள் என் கன்னங்களில் வடியும் கண்ணீர் துளிகள் நான் வேதனையில் துடிப்பதை காட்டுகையில், ஆம் சந்தோஷ துணிகளில் எந்த நாள் பேச இயலாதே. ஆனாலும் பேச முடியுமே எந்த நாள் மகிழ்ச்சியடைய எந்த நாள் முடியும் வரை சாந்தமாய் கீழ்ப்படிதலோடு பாடு அனுபவிக்க அருளப்பட்ட கிருபைதனை பற்றியே, ஆம் அக்கிருபையை பற்றியே எந்த நாள் பேச இயலுமே.
புரிந்து கொள்ள முடியாதே எந்த நாள். தேவன் அன்பானவராகவே இருக்கையில் அவர் ஏனோ சில காரியங்களை அனுமதிக்கின்றாரோ என்று. ஆம், ஏனென்று எந்த நாள் புரிந்து கொள்ள இயலாதே. ஆனாலும் காண முடியுமே எந்த நாள். இரகசிய மேகங்களினூடே மங்களாய் அவர் கரம் இருப்பதை. ஆம், அக்கரம் இருப்பதை என்னால் காண இயலுமே. அடக்கிக் கொள்ள முடியாதே எந்த நாள். கந்தக நீரென வடிந்திடும் எந்தன் கண்ணீர்களை. ஆம், கண்ணீர்களை எந்த நாள் அடக்கிக் கொள்ள இயலாதே. ஆனாலும் அடக்கிக் கொள்ள முடியுமே எந்த நாள். இப்படி அல்லது அப்படி இருந்திருக்கலாமே என்றே எந்தனுக்குள் எழும்பிடும் பெருமூச்சுகளை. ஆம், அப்படியான பெருமூச்சுகளை எந்த நாள் அடக்க இயலுமே. எந்தனுக்குள் எழும்பிடும் ஒவ்வொரு முறுமுறுப்புதனையும் அடக்கி தனித்திட எந்த நாள் முயற்சிக்க இயலுமே. தேவனுடைய இன்பமிகு சித்தத்திற்கே, ஆம், அச்சித்தத்திற்கே ஆமேன் என்று கர்த்தரால் பதில் சொல்ல இயலுமே. ஆமேன். இத்துடன் முறுமுறுப்பு எனும் பாடம் முடிவுற்றது.